ராஜேஷ் இருக்கீங்களா? யாருண்ணே? ராஜேஷ் நீங்க தானே? ராஜேஷ். யாருண்ணே? என்ன வண்டி டியூ கட்டுறீங்களா இல்லையா? வேலைக்கு போவேன், வேலை போச்சு. ஒரு 10 நாள் கட்டிடுறேன். உங்களுக்கு வேலை போச்சு வேலை போகுதா அதெல்லாம் கம்பெனிலாம் தெரியாது. அந்த ஏதாவது பதில் சொல்லலாம் கம்பெனில. அப்போ ட்ரை பண்ணிட்டு பதில் சொல்ல எதுவுமே நீங்க பாட்டு கம்பெனி இருக்கீங்க. கம்பெனியில் பொறுத்தவரைக்கும் இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். சரி அது பாட்டு சீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏற்பாடு பண்ணுறேன். உங்க அப்பே வாங்கி கொடுத்தானே வண்டி என்ன டியூ கட்டாம இருக்கான், வந்து சத்தம் போட்டு போறாங்க. வேலையும் போச்சு, வாடகை வேற போன் பண்றாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி போ போ டீ போடு போ. மாமா ஊர்ல நடவு தரலப்பா, அந்த காசெல்லாம் கேட்டு பாருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ரூபாவோட வரணும், சாயந்தரம் கிளம்புற, நான் உன்னை வண்டி ஏற்றி விடுறேன். என்ன 22 பேரை பலி கொண்ட தனியார் பேருந்து விபத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சென்னையிலிருந்து பொள்ளாச்சிக்கு புறப்பட்ட தனியார் பேருந்து வேலூர் அருகே தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்த தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் தீயில் சிக்கியவர்களை மீட்க போராடினார்கள். எனினும் இந்த விபத்தில் 22 பேர் பலியானார்கள். மோதாமல் வாகனத்தை இடதுபுறமாக திருப்பும் போது விபத்து ஏற்பட்டதாக வேலூர் சரக டிஐஜி திரு ஜெயராம் தெரிவித்தார். ரெண்டு லோடு லாரி வந்துட்டு இருக்கு. அந்த லாரி இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. 2 லோடு லாரி, அந்த லாரி ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்குது. இந்த பஸ் வந்து அந்த 2 லாரிக்கு பின்னாடி வருது ஃபாலோ பண்ணி. ஸோ இந்த பஸ்ஸை இந்த லாரிக்கு மோதுறதை தப்பிக்கிறதுக்காக லெஃப்ட் சைட் ஃபுல்லாக இழுக்கிறாங்க. பஸ் லெஃப்ட் சைட் பள்ள கவுந்ததுக்கு அந்த ஒரு போர்ஸ்ல தீப்பிடுது. அடையாளம் காண முடியாத அளவுக்கு உடல்கள் கருகி உள்ளதால் பலியானவர்கள் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை. பலியானவர்களின் சடலங்கள் வாலாஜா அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. பேருந்து நிறுவனத்திடம் பயணம் செய்தவர்களின் பட்டியலை பெற்று இறந்தவர்கள் யார் என்பதை கண்டறியும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். ராஜேஷ் யாருங்க? யார் சார்? ராஜேஷ் நீங்க தானே? ஆமாம் சார். யார் சார்? உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகுதாங்களா? ஆமாம் சார். உங்கள் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 லட்ச ரூபா பணம் வந்துருக்கு. கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துருக்கு. செக் வந்துருக்கு. கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. இதான் நீங்க எனக்கு வரதட்சணையா?